நம்மளுடைய இனத்துக்கான உங்கள் ஆதரவை கொடுங்க சார். டேய் எப்படா வருவ? டேய் இந்த வந்துட்டேன்டா. டேய் இந்த வந்துட்டே இருக்கான்டா. டேய் இந்த சரி. டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரி வாடா.
என்னடா அசோக் சோகமா இருக்க? ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்ரா. ஏன்டா என்னாச்சு? நம்மள மாதிரியே ஒரு கேங் கேக் வெட்டி ஜாலியா பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா. வெக்கமே இல்லாம பேசுற. என்ன உனக்கு பழைய ஞாபகம்? பிட் அடிச்சு மாட்டி காலேஜ் விட்டு வெளியே அனுப்புனாங்க அதுவா? இல்ல ஒரு பொண்ணுகிட்ட வெக்கமே இல்லாம லவ் லெட்டர் கொடுத்து அது காலேஜ் போன செருப்பா அடிச்சு துரத்துச்சு அதுவா? டேய் சும்மா இருடா, சும்மா பழச கிளறிட்டு. நீ வேணா காலேஜ் படிக்கல சாணக்கினே வாழ்ந்திருப்ப. என்னாலாம் அப்படி இருக்கவே முடியாது. லைஃபை என்ஜாய் பண்ணும்டா. அப்பாடி, நீ எங்க திருந்திட்டோன்னு நினைச்சு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நீ திருந்தவே மாட்டாடா. ஆமா, இது என்ன கையில வளையல்? ஏய் என்னடா கேவலப்படுத்துற? இது வீர காப்புடா. உனக்கு அது காப்பு, எனக்கு அது வளையல். போடா. Smack that all on the floor, smack that all on the floor, smack that I'm on the way back to. Oh God. Yeah, hi babe. How are you? Oh, I'm fine, yeah. I can't find time. Really, man. Can't find time. I'm serious. No, abdi illa. We will meet some places. We will meet at some places. Yeah, really. We can meet. Yeah, புரிஞ்சுக்கமா. நான் வந்து கண்டிப்பா I fine. I come. ஒரு தமிழன் இன்னொரு தமிழன்ட்ட தமிழ்ல பேச தயங்குறான். இப்ப அதுக்கு என்ன? அது இல்லடா, நான் வரும்போது கூட பார்த்தேன். கணேஷ் மெடிக்கல்ஸ்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, கீழே கணேஷ் மெடிக்கல்ஸ்னு போட்டிருக்கு. ஏன் அவனுக்கு அந்த மருந்தகன்ற வார்த்தை அப்ப தோணலையா என்ன? ஏ மருந்தகம்னா உனக்கு புரியும்டா, நம்ம மக்களுக்கு புரிய வேணாமா? ஒவ்வொரு தமிழனுக்கும் தாய்மொழியில் எழுதுனா புரியணும். அப்படி இல்லைன்னா அவன் தான்டா வைக்க பண்ணும், நம்ம எனக்கு. டேய் எதையும் பிராக்டிகலா பாருடா. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஐயா இங்க பேருந்து நிற்குமான்னு கேட்டா நம்மள அப்படியே மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. இதே ஒரு டீ கடைக்கு போய் ஐயா இங்க தேநீர் கிடைக்குமான்னு கேட்டா வெளியே போறியா இல்ல சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்தோன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன சொல்லுவ? நிலைமை அப்படி ஆயிடுச்சுடா. எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ். ஒரு தமிழ 4 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பேசுறதா பெருமையா நினைக்கிறேன். கேட்டா தன்னம்பிக்கைன்னு வெக்கமே இல்லாம சொல்றான். பொழப்புக்காக இங்கிலீஷ் பேசினா பரவாயில்லடா, ஆனா பொழுதுபோக்காக கூட தமிழ் பேச மாட்டேங்கிறானே. வெள்ளக்காரன் நம்ம கூட இருந்த வரைக்கும் நல்லா தானடா இருந்தோம். அப்புறம் எங்க இருந்துடா வந்துச்சு இந்த கலப்படம்? போன் எடுத்தான்னு வை, ஹலோல இருந்து ஓகே வரைக்கும் இங்கிலீஷ் தான். ஒருத்தட்ட அறிமுகமானார்னு வை, ஹாய்ல இருந்து பாய் வரைக்கும் இங்கிலீஷ் தான். ஹெல்ப்ல இருந்து டேங்க் வரைக்கும் இங்கிலீஷ் தான். பெரிய தொழிலதிபர்ல இருந்து பிச்சைக்கார வரைக்கும் இங்கிலீஷ்லயே தான்டா பேசுறான். கேட்டா இங்கிலீஷ் உலக மொழின்றாங்க. எந்த நாட்டுலடா இங்கிலீஷ் இல்ல? எல்லா நாட்டிலும் இருக்கு. ஆனா அந்த நாட்டுக்காரன் அதை வீட்டுக்கு வெளியே கலட்டி வச்சுட்டு உள்ள வரான். நம்ம நாட்டுக்காரன் அதை வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததும் இல்லாம தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறான். நீ பேசுறதெல்லாம் கரெக்டா, அதுல ஒரு நியாயம் இருக்குடா. ஆனா நியாயமே இல்லாம ஏன்தோட ஏன்டா அடிச்ச? வலிக்குதுடா. சும்மா சரி விடுடா. இப்ப நண்பன் ஃப்ரெண்டா, ஆசிரியர் டீச்சரா, மாமா அங்கிளா, இதெல்லாம் கூட பரவாயில்லடா. தமிழோட ஆரம்பமே அம்மா தான். இப்ப அம்மாவை மம்மின்றான், அப்பாவை டாடின்றான். இப்படி சொல்லி தமிழோட ஆரம்பத்தையே தடுக்கிறாங்களேடா. எதுல கலப்படம் பண்ணாலும் கோபப்படுறோம், ஆனா நம்ம தாய்மொழியில கலப்படம்னா யாரும் கலங்குறதே இல்லை. இப்ப என்னதான்டா சொல்ல வர? கடைசியா ஒண்ணு சொல்றேன்டா. தமிழுங்கிற நம்ம அம்மா அடிபட்ட ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதுக்கு நீ மருந்து மாத்தெல்லாம் கொடுத்து காப்பாற்ற வேணாம். இங்கிலீஷ்ன்ற கடப்பாடால மேலும் மேலும் அதை குத்தாம இருந்தாலே நம்ம அம்மா தானா உயிர் பொழைச்சு. அம்மா இதோ வந்துட்டேம்மா, இதோ வந்துட்டேன். மாப்பிள அவசரம்டா, இன்னொரு நாள் பார்க்கலாம். சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இப்படியே நேரா போய் ரைட் கட் வலது பக்கமா